Hi friends, how are you all? லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்ல டெஃபினைட் ஆர்டிக்கல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைய வீடியோவும் இருக்க போகுது. வாங்க இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். நம்ம சொல்றது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்கிறதா இருக்காது. இங்க நம்ம ஜென்ரலா தான் சொல்லுவோம், பொதுவா சொல்ற மாதிரி இருக்கும். எ புக், எ பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா தான் சொல்லுவோம். அது எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதை தான் தமிழ்ல ஒரு யூஸ் பண்றோம். அப்புறம் இதுல இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏ, அண்ட் இல்ல சம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் இங்கிலீஷ்ல நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைய வீடியோ இருக்க போது. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு பிளேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு திங்காக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஃப்ரெஞ்சில் லே, லா, லே, எல் ஃபர்ஸ்ட் ஆஃப் போடணும். அது மாதிரி தான் எங்கேயும் மேஸ்குலைன், ஃபெமினைன், ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ எப்படி நம்ம அதை சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். மேஸ்குலைன்ன்றத இங்க எப்படி சொல்லுவோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு இல்லையா? ஆன்றது அது ஒன்ன்றது இல்லையா? அப்ப மேஸ்குலைனை இங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்றத குறிக்கும். ஏ ஆன் அப்படின்றத குறிக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, un train, un livre, un garçon, un nuage, un chapeau, un étudiant, un chanteur, un sac, un projet அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இங்க மேஸ்குலைன் வேர்டை யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது UN. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு தெரியாதது என்னது? நியூவாஷ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம் இல்லையா? நம்மளுடைய செசோன் அந்த வீடியோலயே உங்களுக்கு நியூவாஷ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஷப்போவும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். எத்துதியான்றது ஸ்டூடெண்ட், அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது ஷாந்தர்ன்றது சிங்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்ன்றது பேக். நெக்ஸ்ட் ப்ரோஜேன்றது ப்ராஜெக்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறேன், அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம ப்ரோஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப மேஸ்குலைன்ல சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டு என்னது? UN. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெமினைன் வேர்ட்ஸ். இந்த ஃபெமினைனுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆர்டிக்கல் என்னது? யூன், UNE, யூன் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். யூன் வலீஸ், யூன் இதே, une route, une pièce, une fille, une maison, une table, une chaise, une banque, une bag அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ இதில் புது புது வேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். une valise, வலீஸ்னா சூட்கேஸ். அடுத்தது இதே அப்படின்னு சொன்னேன். யூன் இதேனா ஐடியா. வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் யூன் இதே. அடுத்தது யூன் ரூத்ன்றது ரூட் சொல்லுவோம் இல்லையா? such a bad route, very difficult to drive அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ரூட்டை அதுதான் யூன் ரூத். அடுத்தது யூன் பியஸ்ன்றது பீஸ் அப்படின்றத குறிக்கும். தென் யூன் ஃபீன்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதனால நான் சொல்லலை. யூன் மெசோன்றது ஹவுஸ் அப்படி குறிக்கும். தென் டேபிள் தெரியும் உங்களுக்கு. ஷைஸ், யூன் ஷைஸ்ன்றது சேர். எப்படி சொல்லணும்? ஷைஸ். யூன் ஷைஸ்ன்றது சேர். அடுத்தது யூன் பேங்க். இது ஸ்பெல்லிங் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம பேங்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இங்க பாங்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது யூன் பாக்னா என்னது? ரிங். யூன் பாக். நெக்ஸ்ட் நம்ம சம் ஆப்பிள்ஸ், some persons,
some photos அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? இந்த சம்ன்றது என்னது? சில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சில மனிதர்கள், சில போட்டோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப சம்ன்ற சிலன்ற வேர்டை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தே. என்னது? தே. DES. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? தே. தேன்றது சம் இல்ல சிலன்ற பொருளை குறிக்கும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ளூரல்ஸ்க்கு யூஸ் பண்றது. சம்னா ப்ளூரல் இல்லையா? ப்ளூரலுக்கு யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த ரோப். ரோப்ன்றது ஃப்ராக் அப்படின்ற அர்த்தம் வரும். த லீவ்ர். லீவ்ர் உங்களுக்கு முதலே தெரியும். த கரோத். கரோத் வந்து கேரட். அதை வந்து நம்ம கரோத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெஞ்சில். த தாப்ல். த ஃப்ளர். ஃப்ளர்ன்றது ஃப்ளவர்ஸ். த பாராப்ளி. பாராப்ளி உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். செசோன்ல வந்து நான் கொடை யூஸ் பண்ணேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அம்ப்ரல்லா. அதுதான் வந்து பாராப்ளி. அடுத்தது பால். பால் வந்து நம்ம யூஸ் பண்ற பால் தான். நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அது. தேஸ் ஒராஞ்ச். ஒராஞ்ச்ன்றது ஆரஞ்சு. தேஸ் ஒராஞ்ச். இங்க வந்து சேர்த்து நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஒயல் ஆரம்பிக்கிறதுனால இதை சேர்த்து நம்ம வந்து படிக்கணும். தேஸ் ஒராஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதே மாதிரி தேஸ் எலிஃபான் அப்படின்னு படிக்கும் போது தேஸ் எலிஃபான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அப்போ ஒயல் வரும்போது சேர்த்து படிக்கணும். தேஸ் எலிஃபான், தேஸ் ஒராஞ்ச் அப்படின்னு சொல்லி. இப்போ திருப்பி இன்னொரு தடவை இந்த ப்ளூரல் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். த ரோப், த லீவ், த கரோத், த தாப்ல், த ஃப்ளர், des éléphants, des parapluies, des balls, des oranges. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு வயலோட நான் எப்படி சேர்த்து அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருப்பீங்க. மேஸ்குலைனா இருந்ததுன்னா ஃபெமினைனா இருந்ததுன்னா ஏன், ப்ளூரலா இருந்ததுன்னா தே. என்னது? தே. ஆர்டிக்கலை வந்து ரிவைஸ் பண்ணலாம். அதாவது ஏ அண்ட் சம் இதுக்கு என்னென்னு பார்த்தோம் இல்லையா? இதை வந்து ரிவைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுப்பேன். நீங்கள் வந்து இதுக்கு என்ன இன்டிஃபைனைட் ஆர்டிக்கலாக எழுதுங்க. வலீஸ், நியூஆஷ், ப்ரோஜே, பாக், லீவ்ர், கரோத், fleur, chanteur, route, maison, fille, robe. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். உங்கள் ஆன்சர்ஸோட இதை செக் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it and do it.